நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம. ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது உங்களிடம் இருந்து வந்த கேள்விகளுக்கான மற்றும் சந்தேகங்களுக்கான பதில். ஆன்மீக ரீதியிலான கேள்வி பதில்கள் மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இப்போ வரைக்கும் ஒரு மொத்தமாக ஒரு 37 கேள்விகள் வரைக்கும் வந்திருக்கு. இதில் பெரும்பாலான கேள்விகள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் உள்ள சந்தேகங்கள் மற்றும் வாழ்க்கை சூழல் இருக்கக்கூடிய அதில் அவர்கள் தேவைப்படும் விளக்கங்களை பற்றின கேள்விகளாக தான் இருக்குது. அதில் ஒரு 11 கேள்விகள் ஆன்மீக ரீதியிலான கேள்விகளாக இருக்குது. இந்த 11 கேள்விகளில் நம்ம முதலே சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு 7 கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பொருள் தரக்கூடியதாக இருக்குது. கேள்விகளுடைய வார்த்தைகள் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கே தவிர அடியேனுடைய பதில் கூறும் பொழுது அந்த கேள்விகளுக்கான பதில் ஒரே பதிலேயே கிடைச்சிரும் அப்படின்னு அடியேன் நம்புகிறேன். அதனால் அதில் கூறப்படும் பதில்களில் உங்களுக்கு உண்டான அல்லது உங்கள் மனதில் எழுந்திருக்கும் சந்தேகங்களில் தீர்க்கப்பட்டிருந்தால் மிக்க மகிழ்ச்சி. அப்படி இன்னும் அதில் சந்தேகம் வருது, இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அல்லது நான் புரிந்து கொண்டு கேட்ட கேள்விகளுக்கான பதில் அதில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதற்கு உண்டான விளக்கம் மற்றும் கேள்வியை கமெண்ட்லேயோ அல்லது கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்லேயோ அனுப்புங்க. அதற்கு உண்டான விளக்கங்கள் அடியேன் தரதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை கேள்வி பதில் காணொளி இது அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுனால இது ஆங்கிலத்தில் இதற்கான காணொளி வராது. காலையில் 6 மணிக்கு மட்டுமே அதற்கான கேள்வி பதிலுக்கான காணொளி இடம்பெறும். இனி வரும் வாரங்களில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரே ஒரு காணொளி, மற்ற நாட்களெல்லாம் காலை 6 மணிக்கு தமிழ் காணொளியும் மாலை 5 மணிக்கு ஆங்கிலத்தில் அதே காணொளி ஆங்கிலத்திலும் வரும். அது தொடர்ந்து இப்போ என்ன மாதிரியான கருத்துக்கள் நம்ம விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கோமோ அது தொடர்ந்து நடைபெறும். சரி, இந்த 7 கேள்விகள் மொத்தமாக இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அதை நான் ஒரு கேள்வியாக தொடுத்திருக்கிறேன். அந்த கேள்வியில் கேட்கப்பட்டிருப்பதனுடைய பொருள் அடியன் உணர்ந்துக்கிட்டது அல்லது
புரிந்து கொண்ட விதம் எப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். நாம் கடவுளை தேடுவது ஆலயங்களுக்கு சென்று கடவுளை வழிபட்டு பிரார்த்தனைகள் மூலியமாகவும் பக்தி மார்க்கமாகவும் கடவுளை நாம் தேடி அடைவதா, அல்லது அந்த கடவுளை நமக்குள் தேடுவதா? இந்த ஒரு கேள்வி மிகவும் அருமையான ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் நிறைய விளக்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்குது. இந்த கேள்வி யார் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அவர்கள் பேர் கூறுவதற்கு ஒன்றும் மறுப்பு சொல்லலை. அதனால் தாராபுரத்திலிருந்து திரு கிருஷ்ணன் அவர்கள், மதுரையில் இருந்து தியாகராஜன் அவர்கள், அதே மதுரை பகுதியில் பசுமலை அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து முனியப்பன் அப்படின்ற ஒரு அன்பரும், சென்னையிலிருந்து குமரகுரு மற்றும் அங்கே கிண்டியில் அவர் அந்த ஊர் பேர் போட்டிருக்கிறதுனால கிண்டியில் ராஜாராம் அப்படின்றவரும், திண்டுக்கல்ல இருந்து பிரேமா அப்படின்ற அன்பரும், ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து சிவப்பிரகாசம் அப்படின்றவரும், மற்றும் திருநெல்வேலியிலிருந்து இளங்கோ, இந்த 7 பேரும் கேட்ட கேள்விகள் அனைத்தும் ஒரே மாதிரியானதாக இருக்குது. நான் இந்த கேள்விக்கான அடியேன் புரிந்துக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அதற்கான விளக்கங்கள் சொல்லிடுறேன். மீதம் இருக்கக்கூடிய 4 பேர், மொத்தம் 5 கேள்விகளாக இது இருக்குது. இந்த முதல் கேள்வின்றது ரொம்ப விரிவானதாக இருக்கும். முடிந்தவரை சுருக்கமாகவும் சொல்லக்கூடிய விஷயத்தை எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்திலும் கூறுவதற்கு முயற்சி பண்ணுறேன். அதாவது, தெய்வத்தை நம்ம கோயிலில் போய் தேடுறதா, அல்லது நமக்குள்ளேயே அந்த தெய்வத்தை உணர்வதா? இதுதான் அந்த கேள்வி. அப்போது தெய்வத்தை நமக்குள் தான் உணர வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய முன்னோர்களும் முனிவர்களும் மகா ஞானியர்களும் மற்றும் ரிஷிகளும் பெரும் மன்னர்களும், நாட்டை ஆண்ட மன்னர்களும் எதற்கு அவ்வளவு பொருள் செலவு பண்ணி இந்த கோயில் அமைப்புகளை ஏற்படுத்தணும், அதற்கான வழிபாட்டு முறைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் ஏன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். இப்போ முதல்ல இந்த வழிபாட்டு தலங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபடுவதன் மூலம் நாம் இறைவனை அடைய முடியுமா அப்படின்றதுக்குண்டான விளக்கத்தை பார்த்துடலாம். இயல்பாக இதற்கு ஆரம்ப காலத்திலேருந்து வரணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறப்பு நிகழ்வது போன ஜென்மத்தில் தான் செய்த தவறுகள் அல்லது பாவங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதற்கு அனுபவ ரீதியாக அதை உணர்வதற்காகவும், அதே மாதிரி போன ஜென்மத்தில் தான் செய்ய விரும்பிய சில செயல்களை செய்ய இயலாமல் போனதை நிறைவேற்றி கொள்வதற்காகவும் இந்த பிறப்பு அப்படின்றது ஏற்படுது. ஆனால் அவர்கள் எடுத்த மொத்த பிறவிகளோட அனுபவம் அந்த ஆத்மாவில் தான் இருக்கும்.
இப்போ அந்த காரணங்களுக்காக தான் வருது. ஆனால் அது என்ன காரணத்துக்காக அந்த ஆத்மா பிறப்பெடுத்து இந்த பூமியில் வருது அப்படின்ற நினைவு அவங்களுக்கு இருக்காது. அப்போது அதை தேடணும். அதை தேடி இந்த உண்மையை உணர்ந்து அதற்குண்டான தேடுதல்களில் அவர்களுக்கு விடை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதற்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் இருப்பாங்க. இப்படி தான் போய்கிட்டு. இப்போது இதில் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் எடுத்த உடனே ஆன்மீகம் ரீதியிலாக நம்மளுக்கு உள்ளேயே நம்மளுடைய கடவுளை நாம் உணரணும் அப்படின்னா அப்போது ஒரு மனிதன் வாழும் நிலைகளில் ஒரு கட்டுப்பாடுகளோ நியாய தர்மங்களோ இருக்காது. அவர்கள் இந்த சமுதாயத்தை புரிந்து கொள்ளும் விதத்தில் அவர்களுக்கு அது நியாயமானதாகப்படும். இங்கே தான் கர்மகாண்ட பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வருது. எப்படின்னா இங்கே இந்துக்கள் வழிபாடுகளில் இந்து சமய வழிபாட்டில் 3 தெய்வங்களாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. பிரம்மா படைப்பின் அதிபதியாகவும், விஷ்ணு உலகத்தை காக்கும் அதிபதியாகவும், சிவம் ருத்ரன் அவர் அழிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய அதிபதியாகவும், இப்படி 3 நிலைகளாக இதை வலிச்சிருக்காங்க. இதில் ஒரு மனிதன் பிறப்பெடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு ஏற்படும் இச்சைகள், ஆசைகள், தனக்கு இது இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்ற ஒரு செயலை செய்வதற்காக முற்படும் பொழுது அதில் நியாய தர்மங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்து அந்த நியாய தர்மத்தில் வழியில் அந்த மனிதன் அவனுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளணும். இப்படின்றது இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அல்லது சமுதாய வழிமுறைகள். இந்த காத்தல் தொழிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானுக்கு அவர் வழிநடத்தி செல்லக்கூடிய கர்ம காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுது மனிதன் பிறப்பு எடுக்கிறானோ அந்த இடத்துல இருந்து விஷ்ணுவினுடைய ஆதிக்கம் ஆரம்பமாகிறது. இது வேதங்கள்லையும் சாஸ்திரங்களையும் கூறப்பட்டிருக்கிறது. அதன்படி அவருடைய வாழ்க்கையை சரியான வழியில் வாழ்வதற்கான அனைத்து சட்டதிட்டங்களும் விதிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதன் பிரகாரம் அவர் நியாய தர்மத்துடன் செயல்பட வேண்டும். இந்த வாழ்க்கை முறையில் அவர் அப்படி செயல்பட்டு அதன் மூலமாக அவருடைய ஆசைகளையும் மற்றும் அவருடைய தேவைகளும் பூர்த்தி செஞ்சு கொள்ளணும் அப்படின்றது கொடுக்கப்பட்ட நியதி. ஏன் இந்த நியாய தர்மங்கள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன? அப்படி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் பொழுது தான் மற்றவர்களுக்கு அது துன்பத்தை தராது. எந்த ஒரு செயல் மற்றவர்களுக்கு துன்பத்தை தராது ஒருவர் செய்யும் பொழுது அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் துன்பம் தராமலோ அல்லது மற்றவர்களுக்கும் சேர்த்து மகிழ்ச்சியை தரும் வண்ணமோ ஒரு செயல் அமையுமானால் அதுவே நியாய தர்மத்துக்கு உட்பட்ட செயல். அதை மீறி நடக்கும் அனைத்து செயல்களும் அநீதியான செயலாகவும் அதர்மமான செயலாகவும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இதில் பாவ புண்ணியங்கள் அப்படின்ற கணக்கு வருது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும்பொழுது தான் இப்போது இங்கே ஒரு கட்டுப்பாடு கொடுக்க வேண்டியிருக்குது. இந்த இறைநிலை நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இறைநிலையின்
சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு தான் மனிதன் வாழ்க்கையில் செயல்படணும் அப்படின்ற ஒரு நியதியை ஏற்படுத்தி அதன்படி நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை முறையில் இந்த சமுதாயம் போகிற போக்கில் ஏற்படும் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்றாற்போல் ஏற்படும் மாற்றங்களில் சில நியதிகள் மீறப்படுகின்றன, சில தர்மங்கள் மீறப்படுகின்றன, சில தர்மத்தின் நிலைப்பாடுகளை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்படி ஏற்படும் பொழுது அதில் ஏற்படும் பாவங்களையோ அல்லது அதில் ஏற்படும் மன குழப்பங்களையோ நிவர்த்தி செய்வதற்காக ஒரு சக்தி நிலை தேவைப்படுது. அந்த சக்தி நிலையின் உருவமாகத்தான் கோயில்கள் அமைக்கப்பட்டன. அங்கே இந்த மந்திரங்கள் அப்படியெல்லாம் ஓதி ஒரு தெய்வத்தின் உருவை பிரதிஷ்டை பண்ணி தொடர்ந்து மந்திரங்கள் ஓதி அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை அதிகம் பண்ணி வைக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஏற்றாற் போல அவர்களுக்கு உண்டான கலாச்சாரங்கள், இந்த கலாச்சாரங்கள் எப்படி உருவாகுதுன்னா அந்தந்த நில அமைப்புக்கு ஏற்றாற் போல அந்த கலாச்சாரங்கள் வகுத்து கொள்ளப்படுகிறது. அப்போது அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ப அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கடவுள், அந்த சட்டதிட்டங்கள் அவர்களுக்கு சரி. ஏன்னா அதை சார்ந்து அந்த நில அமைப்பை சார்ந்து தான் அவர்கள் வாழ்கிறாங்க. அப்போது ஒரு கலாச்சாரத்தில் அதை சரின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இன்னொரு கலாச்சாரத்தில் அது தவறுன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் குரூஷியலான ஒரு பகுதி, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அப்போது இந்த நிலையில் அவர்கள் கடவுளின் வழிபாடு என்பது இருக்குது. இதற்கு கடவுள் நிலை என்றது அனைவருக்கும் பொதுவானதாக அமைகிறது. அப்போது அவர்கள் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிக்கும் பொருட்டும் அவர்கள் அந்த சிறு தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு சந்தர்ப்பம் வழங்குவதற்காக ஒரு சக்தி நிலை இந்த உலக வாழ்க்கை என்பதில் தேவைப்படுகிறது. அப்போது அந்த நியாய தர்மங்களை தாண்டி அல்லது ஒரு மன்னிக்கக்கூடிய அளவில் குற்றங்கள் செய்யும் பொழுது அந்த மனிதன் அது தன்னை திருத்திக் கொள்ள ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொள்வதற்காக இந்த கடவுளிடம் வழிபட்டு தன்னுடைய மனக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக பிரார்த்தனை என்ற பக்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்போது அந்த பக்தி மார்க்கத்தில் போகும் பொழுது அங்கே உண்மையில் நமக்குள் என்ன நிகழ்கிறதுனா ஒரு மன அமைதி. இதுக்கு சாத்வீக குணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த குணத்தை பற்றி பேச்சு வந்ததுனால 3 குணங்கள் இருக்குது. ஒன்று தமஸ் குணம், இன்னொன்று ரஜஸ் குணம், இன்னொன்று சாத்வீக குணம். இந்த தமஸ் குணம் என்பது அதிகப்படியாக இந்த உலக வாழ்க்கையில் தன்னுடைய இச்சைகளுக்காக மட்டுமே வாழ்ந்து இறந்து போகக்கூடிய உயிர்கள். அது மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மனோபக்குவம் அவ்வளோதான் இருக்கும். இந்த ரஜஸ் நிலை அப்படின்றவங்களுக்கு நியாய தர்மங்கள் என்னன்னு தெரியும், அதற்கு உண்டான அறிவு அவர்களிடம் இருக்கும். ஆனால் அவர்களால் அந்த நிலையை அவர்களால் கடைபிடித்து அவருடைய வாழ்க்கையில் நடக்க முடியாது. இது ரஜஸ் நிலை. சாத்வீக நிலை என்பது நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டும் மற்றும் உயரிய எண்ணங்கள் கொண்டும் அமைதியான மனோபாவத்துடனும் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை நடக்கும் விதமான வாழ்க்கை முறையில் வாழ்வது சாத்வீக குணம். இந்த தமஸ் குணத்தில் இருக்கிறவங்க நேரடியாக சாத்வீக குணத்துக்கு வருவது என்பது ரொம்ப ரொம்ப அரிதான செயல். காரணம் என்னென்னா அவர்களுக்கு அதற்குண்டான விழிப்புணர்வே இருக்காது.
இந்த நியாய தர்மம் அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்னுடைய தேவை, அந்த தேவைக்காக நான் செய்யும் செயலே எனக்கு தர்மம், அவ்வளோதான். அவங்களோட தியரி அவ்வளோதான். அது மீறி அதில் இருக்கக்கூடிய நியாய தர்மங்கள், அதனால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது மற்ற உயிரினங்கள் பாதிக்கப்படுறாங்க, இதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த ரஜஸ் குணத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் நியாய தர்மங்கள் என்னன்னு தெரியும். ஆனால் அவர்களின் ஆசைக்காக, அவர்களின் இச்சைக்காக அதை மீறி அவர்கள் செய்வார்கள். அதற்கு அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு நியாய தர்மத்தை கற்பிப்பாங்க. இது ரஜஸ் குணம். இதுதான் கொஞ்சம் குழப்பமான ஒரு வாழ்க்கை முறை அந்த குணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. இதிலேயே பெருவாரியான மக்கள் இதில் தான் சிக்கிக்குவாங்க. இதில் தான் தான் செய்துதான் சரி, தன்னுடைய வாழ்க்கை முறை தான் சரி என்று ஒவ்வொரு நிலையிலையும் அவர்கள் செய்யும் காரியங்களுக்காக அதை நியாயப்படுத்துவாங்க. அந்த நிலையில் இருப்பவர்கள் தான் பெருவாரியான மக்கள், மனிதர்கள் இந்த பூமியில் பிறக்கிறாங்க. அப்படி பிறக்கும் மக்களை சரியான வழியில் கொண்டு செல்வதற்காக இந்த நியாய தர்மங்கள் தேவைப்படுகிறது. அந்த நியாய தர்மங்களை தன்னுடைய முக்கியமான விதியாக நிர்ணயிக்கிறதுக்கு தான் ஒரு கடவுள் தேவைப்படுறார். அப்போ தான் அங்கே விஷ்ணு பகவான் அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரத்தின் மூலமாக இந்த கர்மகாண்டத்தில் உலக மக்களின் நன்மைக்காக அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் இந்த ரஜஸ் குணத்தில் இருக்கிறவங்களை சாத்வீக குணத்துக்கு முடிந்தவரை அந்தந்த பிறப்பிலேயே அவர்களை மாற்றுவதற்காக ஒரு உயரிய நோக்கத்தில் இந்த கோயில்கள் அமைக்கப்பட்டது. அப்போ அந்த சாத்வீக குணத்தில் இருக்கிறவங்களும் அப்போ அவங்களுக்கு கோயில் தேவையில்லையா அப்படின்னு அப்படி கிடையாது. இந்த சாத்வீக குணத்தில் இருக்கிறவங்களும் ரஜஸ் குணத்தில் இருக்கிறவங்களும் அவர்கள் சாத்வீக நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து இந்த இறைவனை உணர்வது அப்படின்ற ஒரு நிலையை வகுப்பது தான் இந்த கோயில்களும் மந்திரங்களும் அதற்கான வழிபாட்டு முறைகளும் சமுதாய விதிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த கோயில்களினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, சாத்வீக குணத்தில் இருப்பவரை அதிலேயே நிலைநிறுத்துவதற்காகவும், ரஜஸ் குணத்தில் இருக்கிறவர்களை சாத்வீக குணத்திற்கு அல்லது சரியான வாழ்க்கை முறைக்கு அவர்களை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் கோயில்கள். அப்போ அது கடவுள் இல்லையா அப்படின்னா அது கடவுள் தான். அதுதான் இறைநிலை, அதுதான் உயரிய நிலை. இங்கே அப்போ மந்திரங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் இயங்குவது என்பது வேவ்ஸ், அதாவது ஒளி அலைகள் மூலம். அதுதான் முக்கியமான ஒரு கோட்பாடாக இருக்குது. அப்போது ஒரு குறிப்பிட்ட அதிர்வு அலைகளை கொண்ட மந்திரங்கள், மந்திர சொற்கள் மூலமாக தொடர்ந்து உச்சரிப்பு செய்யும் பொழுது அதன் மூலியமாக அதனுடைய நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லணும்னா அது அதிகரிக்குது. அதனால தான் நம்ம கோயில்களுக்கோ இல்லை பிரார்த்தனை செய்யக்கூடிய இடங்களுக்கு எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு மன அமைதியும் ஒரு ரிலாக்ஸும் கிடைக்குது. அதற்கு காரணம் அந்த குறிப்பிட்ட பகுதியில் நேர்மறை அலைகள் அலைவரிசைகள் அதிகமாக செயல்படுவதனால நம்மளுடைய உடம்பிலும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால் நம்ம மனசுக்குள்ளே ஒரு அமைதி நிலை ஏற்படுகிறது, ஒரு சாந்தம் ஏற்படுது. அதுதான் தமஸ்
சாத்வீக குணத்துடைய துவக்கம். இந்த சாத்வீக குணத்தில் இருக்கிறவங்க சுற்றுச்சூழலில் நடக்கக்கூடிய அநியாயங்களையும் அதர்மங்களையும் பாதிக்கப்பட்டு துன்பப்படுகிறார்கள் இல்லையா, அவர்களை அதே வழியில் நிலைநிறுத்துவதற்காகவும் இந்த மந்திரங்களும் பிரார்த்தனைகளும் வழிபாட்டு வழிமுறைகளும் அங்கே தேவைப்படுது. அதனால தான் கோயில்கள் உருவாக்கப்பட்டு அதனுடைய கட்டிடக்கலை அமைப்புகள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள் அது அந்த ஒளி எழுப்புதல் மூலமாக ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிலைநிறுத்துவதற்காக ஏற்பட்ட மாதிரி இருக்கும். அதில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லது சிற்பங்களோ மற்ற நிலைகளோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதர்ம செயல்களால் ஏற்பட்ட விளைவுகளை குறிக்கும் விதமாகவும் அல்லது அதர்மம் செய்தால் தண்டிக்கக்கூடிய ஒரு பயமுறுத்தும் நிலையில் இருக்கக்கூடிய உருவமாகவும், நல்லது செய்தால் அவர்களுக்கு எப்படியான வாழ்க்கை முறையும் அவர்களுக்கு எப்படியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த சிற்பங்கள் எல்லாம் சுற்றியும் இருக்கும். நம்ம அதை பற்றின விளக்கங்கள் நிறைய இருக்குது. அதுதான் ஆகம விதின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்களெல்லாம் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே இந்த ஆகம விதியின் அடிப்படையில் தான் கட்டியிருப்பாங்க. அந்த ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டிருக்கும் கோயில்கள், அங்கு உச்சரிக்கப்படும் மந்திரங்கள், அதில் இருக்கக்கூடிய சடங்குகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நேர்மறை ஆற்றலின் செறிவை அதிகப்படுத்துவதாக இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகும் பொழுது நமக்கு நம்மளுடைய மனநிலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு நாம் ஒரு அமைதியான மனநிலைக்கும் ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வையும் நமக்கு ஏற்படுத்தும். இதற்காகத்தான் கோயில்கள் இருக்குது. இந்த கோயில்களில் இருந்து நாம் வழிபட்டு தொடர்ந்து வழிபடுதல் முறையாக தொடர்ந்து பக்தி மார்க்கமாக, அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நிறைய ஞானியர்களும் முனிவர்களும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. உடனடியாக இப்போ நம்ம விஷ்ணு பெருமானை பற்றி பேசுறதுனால ஆண்டாள், மீரா இவர்கள் பக்தி மார்க்கத்தில் அந்த கண்ணனை அடைந்தார்கள். முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை அவர்கள் பக்தி மார்க்கமாக முருகனை அடைந்தார்கள். சிவபெருமான் பல நேரங்களில் தன்னுடைய திருவிளையாடல் மூலமாக நடந்த சிறு சிறு குழப்பங்களை தவிர்ப்பதற்காக பார்வதி மறுபிறவி எடுத்து இறைவனை அடையும் பொருட்டு சில வரலாற்று கதைகளும் இதிகாசங்களும் இருக்குது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருப்பதற்கு காரணம் இதுதான். இந்த பக்தி மார்க்கத்தில் நாம் இறைவனை அடையலாம். அப்படி பக்தி மார்க்கத்தில் இறைவனை அடைகிறதுக்கு அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப இலகுவான வழி, ரொம்ப ஆரம்ப நிலைன்னு சொல்லுவாங்க. அதை இதுதான், அதாவது இயல்பான வாழ்க்கை முறையிலே இருக்கலாம். நம்ம பக்தி வழியிலேயே நம்ம தொடர்ந்து அந்த நம்மளுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து ஜபிக்கிறது, தொடர்ந்து அதற்கான விரதங்கள், அதற்கான பிரார்த்தனை முறைகள், இப்படி பல விதங்களில் அந்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனம் அமைதியடைந்து ஒருமுகப்பட ஆரம்பிக்கும். அப்போ தொடர்ந்து ஒருமுகப்படும் பொழுது இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சாமியோட பேர் வந்து ஒரு 1008 தடவை சொல்லு, 1008 செலவு சொல்லு, ராமஜெயம் வந்து 1,00,000 தடவை எழுதுங்க,
நமசிவாய ஒரு லட்சம் தடவை எழுதுங்க, நீங்கள் நினச்சது நடக்கும். இந்த அனுமார், இங்கே அனுமான் கோயிலுக்கெல்லாம் போனோன்னா ஸ்ரீ ராமஜெய மாலைகள் நிறைய இருக்கும். அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நாம் நம்மை ஒருமுகப்படுத்துவதற்காகவும் கொடுக்கப்பட்ட வழிபாட்டு முறைகள். இப்படி கடவுளை அடையும் விதம் ஒரு பாதை. அது தவறுன்னு சொல்ல முடியாது. இது மிகவும் எளிதான ஒரு பாதை. இந்த பாதையில் நாம் அந்த இறைநிலையை நாம் அடையலாம். நாம் நம்மை நமக்குள் தேடி நமது இறைவனை உணர்தல் அப்படின்றது ஞான மார்க்கம், யோக மார்க்கம்னு 2 வழிமுறை இருக்குது. இந்த ஞான மார்க்கத்திலையும் யோக மார்க்கத்துக்கும் பொதுவானது பக்தி மார்க்கம். இந்த 2லையுமே நம்ம அந்த பக்தியையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். அல்லது இது 2 இல்லாமல் பக்தியை தனியாக நம்ம கொண்டு போகலாம். அது ஒரு வழிமுறை. பக்தி முறை தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான இலகுவானது. அந்த வழிமுறையை நம்ம ஞான மார்க்கத்திலையும் பயன்படுத்திக்கலாம், யோக மார்க்கத்திலையும் பயன்படுத்திக்கலாம். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஞான மார்க்கத்தில் தன்னை உணர்ந்தவர்கள் சமீப காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுக்கு அதிகமாக அந்த ஞானியர்களின் பெயர்கள் அப்படின்னு சொன்னோன்னா, சுவாமி விவேகானந்தர், சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவர்கள் அனைவருமே ஞான மார்க்கத்தில் தன்னை உணர்ந்தவர்கள். அதுக்கு கூட இந்த பக்தியை அது கூட எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ரமண மகரிஷி திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபட்டு அந்த பக்தியை அவர் கூட எடுத்துக்கிட்டார். ஆனால் அவருடைய மார்க்கம் ஞான மார்க்கம், தன்னை உணர்தல், செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி தேவியை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக வழிபட்டார். தொடர்ந்து அவர் தியானம் பண்ணி அவர் அந்த காளி தேவியை தன்னுடைய தோழியாகவோ தன்னுடைய சகஜமாக பேசுகிறவங்க அப்படி தான் பேசுவார். அவருடைய வழிபாடு அப்படி தான் இருக்கும். அப்படி பேசி தன்னுடைய பக்தியின் மூலமாக அந்த இறைவனை அடைந்தார். அந்த வழியிலேயே ராமகிருஷ்ணரும் இருந்தார். இந்த மாதிரி பல பெரும் ஞானியர்களும் தபஸ்ரீகளும் இருக்கிறாங்க, மகரிஷிகளும் இருக்கிறாங்க. யோக மார்க்கம் எடுத்துட்டோன்னா சித்தர்கள்னு சொல்லக்கூடிய அனைத்து மகா புருஷர்களும் அதிகப்படியாக யோக மார்க்கத்தில் தான் இருக்கிறாங்க. நம்ம அதிகமாக கேள்விப்படுறது அகத்தியர், போகர், சில பேர். நான் 2 பேர் தான் சொல்கிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய உயர்ந்த ஆத்மாக்கள், நிறைய மகரிஷிகள், நிறைய சித்தர்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் அதிகமாக பின்பற்றியது யோக மார்க்கங்கள். இப்படி யோக மார்க்கத்திலையும் அல்லது ஞான மார்க்கத்திலையும் இந்த இறைவனை அடையலாம். இதுதான் இதற்குண்டான விளக்கங்கள். இதில் தெய்வ நிலையை அவரவர்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு எது சுலபமாக அவர்களுக்கு கையாள்வதில் எளிதாக இருக்கிறதோ அந்த வழிபாட்டு முறையை அவர்கள் எடுத்துக்கொள்ள. இதுதான் உயர்ந்தது, இன்னொரு முறை தாழ்ந்தது, அப்படி எதுவுமே கிடையாது. எல்லா வழிமுறைகளுமே சரியான வழிமுறைகள் தான், எல்லாமே சமமானது தான். அவரவர் இப்போது இதில் ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஒருத்தர் யோக மார்க்கத்தில் போகிறாரு, அவர் சீக்கிரமே கடவுளை உணர்ந்துடுறாரு. இன்னொரு பக்தி மார்க்கத்திலேயோ ஞான மார்க்கத்திலேயோ போகிறாங்க, அவர்களால் அவ்வளோ சீக்கிரம் உணரும், அப்படிலாம் கிடையாது. அவரவர்கள் எடுத்துக்கக்கூடிய பிரயத்தனம், அதுக்கு அந்த
தொடர்ந்து விடாமுயற்சியோட அந்த ஸ்ரத்தையில் தொடர்ந்து அவர்கள் ஒருமுகப்பட்டு தொடர்ந்து அவர்கள் அந்த சாதனைகள் செய்யும் பொழுது தான் அது கைகூடும். அது அவரவர்களுடைய வில் பவரை பொறுத்தது, அவரவருடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்தது. அவரவர்கள் அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் அப்படின்ற நிலையை பொறுத்து தான் இது அமைகிறது. அடியேன் எளிய முறையில் விளக்கம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். மீதம் இருக்கக்கூடிய 4 கேள்விகள், இதில் பலி கொடுக்கறது அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார். அவர் பழனியிலிருந்து சிவகுமார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்டிருக்கிறார்னா, கடவுள்களுக்கு பலி கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்துகிறோம், இது சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது நான் முதலே சொன்ன மாதிரி அந்தந்த நில அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல அந்தந்த கலாச்சாரங்களில் அந்தந்த வாழ்க்கை முறையில் அவரவர்கள் ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கை முறையின் பிரகாரம் அவர்கள் வழிபட்ட கடவுள்களுக்கு அவர்களால் ஈஸியாக அந்த காலத்தில் எதை அவர் இந்த கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்களோ அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு என்னால் ஒரு உயரிய பொருளாக அந்த கடவுளுக்கு தனக்கு கடவுள் செய்யக்கூடிய அனைத்து கிருபைகளுக்கும் கைமாறாக ஒரு நன்றி கடனாக தான் அதை செய்யணும் அப்படின்னு ஒரு நன்றி உணர்வோடு அந்த கடவுளுக்கு படைப்பதற்காக உருவாக்கப்பட்ட சடங்கு முறை இது தவறுன்னு சொல்ல முடியாது. அது அவரவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது இது. ஆனால் அதனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த பலி கொடுத்தல் அப்படின்ற வழிமுறை அதில் நிறைய கலாச்சார சீர்கேடுகள் ஒழுங்கீனங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. அதனால தான் அது சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. உண்மையான காரணம் அதுதான். இதை இன்னொரு விதமாக பார்க்குறோம் அப்படின்னாக்க, அனைத்து உயிர்களின் மீதும் அன்பு செலுத்தணும். அவர்களும் இந்த பிறப்பை எடுத்ததற்காக சில காரணங்கள் இருக்குது. அதை நாம் மதிக்க கற்றுக்கிறணும். அவர்களும் சக உயிரினம்தான், அவர்களும் சக ஆத்மாதான் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பலியிடுதல் என்பது முற்றிலும் தவறான செயலாக இருக்குது. கடவுள் அதை ஒரு பொழுதும் கேட்கலை அப்படின்னு இந்த மாதிரியான சில விவாதங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த பலியிடுதல் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையின் பிரகாரம் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு வழிபாட்டு வழிமுறை. அதனால் அதை தவறு என்று நம்ம முழுவதுமாக புறக்கணிக்க முடியாது. அடியேன் உங்களுக்கு தேவையான விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதை விளக்கமாக கூறணும் அப்படின்னா, அந்த பலியிடுதல் அப்படின்றத முழுக்க ஒரு பிரார்த்தனையாகவும் அதை ஒரு சரியான ஒழுக்க முறையிலையும் அந்த சடங்குகளை செய்யும் பொழுது அதற்கான சரியான விளைவுகள் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். திரும்ப நான் சொல்ல வர்றது எதுன்னு தெரியும் உங்களுக்கு. வழிபாடு பலியிடுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கண்டிப்பாக இன்றைய கலாச்சாரத்தில் மது பழக்க வழக்கங்கள் அல்லது அங்கே கருத்து வேறுபாடுகள், எனக்கு முக்கியத்துவம் தரல,
உறவுகளுக்கிடையே எனக்கு முக்கியம் தரல, அதுக்கு முக்கியத்துவம் தரல, அப்படின்ற மாதிரியான சில மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள்லாம் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். அதனால தான் அதை சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சிறிய ஒரு தயக்கம் அடியனுக்கு. மற்றபடி தயக்கம் எதுவும் கிடையாது. அதை சரியான விதத்தில் புரிந்து அதற்காக நாம் சரியான முறையில் முன்னோர்கள் கூறிய வழிபாட்டு விதிமுறைகளின்படி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவது என்பது நல்ல விஷயம்தான். அடுத்தபடியாக விரதங்கள் பற்றி சித்ரா அப்படின்றவங்க, அது என்ன ஊர் பேர், காமநாயக்கம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர், அது எந்த மாவட்டம் தெரியல, காமநாயக்கம்பாளையம் அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. விரதங்கள் எந்த அளவுக்கு பயன் தரும், ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த விரதங்கள் அப்படின்றது ஒரு ஆகார நியமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிமுறை. இந்த ஆகார நியமம் அப்படின்றதுல சாத்வீக குணம் நிறைந்த உணவு பதார்த்தங்களை தான் நம்ம உணவாக எடுத்துக்கணும். அதனால் நமக்கு சாத்வீக குணம் அதிகப்படியாக நமக்குள் ஏற்படும் அப்படின்றது இந்த ஆகார நியமத்தினுடைய முக்கியமான நோக்கம். அப்போது இந்த உடல் தான் எல்லாமே. இந்த வாழ்வியலில் உடல் என்ற கருவியை சரியாக பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த விரதங்கள் எல்லாமே ஏற்படுத்தப்பட்டது. அப்போது நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மெக்கானிசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ள வேலை செய்யக்கூடிய கருவிகளுக்கு எங்கேயாச்சும் ஒரு நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த விரத முறைகள் ஏற்படுத்தப்பட்டது. அதன் மூலமாக நமக்கு இன்னொரு பயன் என்ன ஏற்படும் அப்படின்னா, பிற உயிர்கள் பசியில் இருந்தால் எந்த மாதிரியான ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் ஒரு உதவி செய்யணும், அவர்களுக்கும் தன்னால் இயன்ற உணவு முறையை அவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்திலையும், மற்றும் இந்த விரதம் இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்த புத்தி இருக்கு இல்லைங்களா, ஊர் சுத்தாது, ஊர்மையை போகாது, அமைதியாகும். நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்குதோ, இப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணணும், தொடர்ந்து உட்காந்து ஜபம் பண்ணணும், மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னா நிறைய சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வந்துடும். அப்படி தூக்கம் வரும்போது என்ன ஆயிரும், நம்மளால் பிரார்த்தனை செய்ய முடியாது. அப்போது விரதம் இருக்கும் பொழுது என்னாகும், பசி இருக்கும். பசி இருக்கிறதுனால தூக்கம் என்பது வராது. அப்போ நம்மளால் தொடர்ந்து அந்த பிரார்த்தனைகளை செய்ய முடியும். அதனால் நமக்கு சாத்வீக குணம் அதிகமாக நம்ம மனதுக்குள் ஏற்படும். இந்த காரணங்களுக்காக தான், இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் இந்த விரத முறைகள் எல்லாம் பார்த்து ரொம்ப கவனமாக அதற்கான விதிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதை பின்பற்றுவது நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் மிகவும் ஆரோக்கியமான விஷயம். அடுத்தது ஜெயச்சந்திரன் அப்படின்னு திருச்சியிலிருந்து ஒரு அன்பர் கேட்டிருக்கிறாரு. கோயில் பாத யாத்திரைகள் செல்வது என்ன காரணத்துக்காக? அப்போ திரும்பி வரும்போது பஸ்ஸில் வந்துடுறாங்கல்ல, அப்போது இது சரியான முறையா? திரும்பி வரும்போது அப்போ பாத யாத்திரையாக தானே வரணும், ஏன் போகும்போது மட்டும் நடந்து போகிறாங்க?
இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், இது பக்தி மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு வினா. எப்படின்னா, இப்போது இந்த நம்ம கேள்வி பதில் சொல்லக்கூடிய காலகட்டம் வந்து தைப்பூசம், தை மாதம் இந்த மாதிரியான காலகட்டங்கள் இருக்கிறதுனால பழனிக்கும் திருச்செந்தூர் மற்றும் அனைத்து கோயில்களுக்கு பாத யாத்திரை என்பது அதிகமாக நிறைய அன்பர்கள் போகிறாங்க, பார்க்க முடியுது. இந்த பாத யாத்திரை அப்படின்றதோட நோக்கம் என்ன அப்படின்னா, முதலில் இது பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. இந்த பக்தி மார்க்கத்தில் 48 நாள் விரதம் இருந்து, அதாவது 2 வேளை சாப்பிடாம காலை மாலை என 2 வேளை குளித்து கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதற்கு ஒரு சரியான ஆகார நியமத்தில் விரதத்தை முடித்து உணவு உட்கொண்டு நேரத்தில் தூங்கி நேரத்தில் எழுந்திரிச்சு எப்பொழுதும் இறையை பற்றின சிந்தனையோடையே இறை நாமங்களை ஜெபித்து கொண்டோ இறை நாமங்களை சொல்லிக்கொண்டோ இவர்களுடைய வாழ்க்கை முறை ஒரு மண்டலம், அதாவது இந்த 48 நாளைக்கு இருக்கணும். இந்த 48 நாள் அப்படின்றது என்ன கணக்கு அப்படின்னா 7 வாரங்கள். இந்த 48 நாள் 49, 7 49. இந்த 49 நாட்களில் ஒரு பழக்கம், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தீய பழக்கம் ஏதாவது ஒன்று நாம் கைவிடணும், அல்லது ஒரு தீய குணம் நம்மளுடைய ஒரு குணம் வந்து அடுத்தவர்களை துன்பப்படுத்துது, அது என்னால் அதை விட முடியலை, அந்த பழக்கத்தை என்னால் விட முடியலை, அதை நான் சரி பண்ணிக்கிறணும் அப்படின்றதுக்காக இந்த 48 நாள் வழிபாட்டு முறைகளை வச்சாங்க. அதன் பிரகாரம் தொடர்ந்து அவர் அதை சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த விரதம் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான வார்த்தைகளை, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லாத மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை அவர் வாழ்ந்து அதை கடைப்பிடிக்கணும். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆயிடுது, இந்த 48 நாள் தொடர்ந்து அதே மாதிரியான வாழ்க்கை முறையை வாழும் பொழுது அவரை அறியாமலே அந்த குணம் அவரை விட்டு விலகி சென்று விடுகிறது. அல்லது ஒரு புது குணம் அல்லது புது ஒரு செயல்பாடு, நான் இதை தொடர்ந்து செய்யணும், இதனால் எல்லாருக்கும் நன்மை வருது அப்படின்னா அந்த 48 நாள் தொடர்ந்து செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் அங்கே ஆட் ஆகுது. இப்படியான நிலைகள் நமக்கு ஏற்படுவதற்காக அந்த 48 நாள் விரத காலம் அப்படின்றது வச்சாங்க. அடுத்தபடியாக பாத யாத்திரை செல்வது. பழைய காலங்களிலெல்லாம் பாத யாத்திரை என்பது நடந்தே போயிட்டு நடந்தே தான் திரும்பி வந்தாங்க. இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக அந்த விதிமுறைகள் இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. அப்போது எப்படின்னா, இங்கேருந்து நடந்து போகிறோம், திரும்ப வரும்போது வாகனங்களில் வந்துடுறோம். இங்கே இருந்து நான் ஒரு இடத்தை நோக்கி, கோயில் தெய்வம் இருக்கும் இடத்தை நோக்கி நான் இருக்கும் இடத்துல இருந்து நடந்தே போகணும் அப்படின்றது இந்த பாத யாத்திரையினுடைய வழிமுறை. அப்போது அது எவ்வளோ தூரம் இருக்குது எல்லாம் தெரிஞ்சு தான் போகிறோம். இவ்வளோ தூரம் நடந்தே போகணும். அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய கஷ்டம் ஏற்படுது. ஆனால் நம்மளுடைய நோக்கம் அந்த கடவுளை நடந்தே சென்று அடைய வேண்டும் அப்படின்றது தான். அப்படி ஏற்படும் பொழுது மனதிற்குள் அப்படி ஒரு வைராக்கிய நிலை ஏற்பட்டு தொடர்ந்து அதை கால்நடை பாத யாத்திரையாகவே செல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நான்
அந்த இடத்தை, அந்த கடவுளை நடந்தே சென்று நான் வழிபட வேண்டும் அப்படின்ற ஒரு வைராக்கிய நிலை அவர்களுக்குள் உருவாக ஆரம்பிக்குது. பாத யாத்திரை போனவங்க எல்லாத்துக்குமே தெரியும், அதில் இருக்கக்கூடிய உடல் கஷ்டங்களும் மனதளவில் நமக்கு ஏற்படும் கஷ்டங்களும் நிறைய புரியும். காரணம் என்னென்னா, போகிற வழியில் எங்கே கிடைக்குதோ அங்கே படுத்துக்கணும், எங்கே சாப்பாடு கிடைக்குதோ அப்படி சாப்பிட்டுக்கணும், அப்படி தான் போகணும். ஆனால் இப்போ நிறைய அதுக்காக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள். ஆனால் இதுதான் சரியான ஒரு முறை. அப்படி போகும் பொழுது அவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சௌகரியங்கள் எதுவும் இருக்காது. அவர்கள் எங்கே அவர்களுக்கு பாதுகாப்புன்னு எந்த இடம் தோணுதோ அந்த இடத்துல தரையில் விரிச்சு போட்டு படுத்துப்பாங்க. எந்திரிச்சு எங்கே போய் அவர்களுடைய தேகங்களை சுத்தம் செய்து கொள்ள முடியுமோ அங்கே அதை செஞ்சுப்பாங்க. எங்கே அவங்களால சாமி கும்பிட முடியுமோ சாமி கும்பிட்டு தொடர்ந்து அவர்களுடைய நடைப்பயணத்தை மேற்கொள்வார்கள். அப்படி தொடர்ந்து நடந்து அந்த இறைவனை சந்தித்து வழிபடும் பொழுது ஒரு மன நிறைவு ஏற்படுது. இதனால் இது வாழ்க்கை முறையில் எந்த அளவுக்கு பயன் தருது அப்படின்னா, ஒரு செயல், ஒரு கஷ்டமான செயல், ஒரு டஃப்பான டாஸ்க் இயல்பான வாழ்க்கை முறையில் அதை செய்யணும் அப்படின்னும் பொழுது அதற்கான வைராக்கிய மனநிலை, நான் அந்த இலக்கை அடைந்தே தீருவேன் அப்படின்ற ஒரு மன உறுதி அவர்களுக்குள் ஏற்படுது. அப்படி ஏற்படும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வதற்காக உடலும் மனமும் தயாராகும். இந்த ஒரு காரணங்களுக்காகத்தான் பாத யாத்திரை என்பது வைக்கப்பட்டது. இதில் இன்னொரு முறை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, நான் நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன், மற்றவர்களை துன்பப்படுத்தும் விதமாக நான் நடந்துக்கிட்டேன், அல்லது என்னுடைய தீய பழக்கங்களிலிருந்து நான் விடுபடணுன்றதுக்காக இந்த விரதம் இருந்து நான் பாத யாத்திரை வர்றேன் அப்படிங்கிறதுக்காக கடவுளிடம் மன்னிப்பு கோருவதற்காக அப்படின்னு ஒரு வழிமுறை வச்சாங்க. அப்போது அங்கே நம்ம அந்த இடத்துல அவர்கள் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக அவர்கள் இந்த கஷ்டங்கள் மூலமாக நான் என்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்கிறேன், நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வரேன்ப்பா, முருகா என்னை மன்னிச்சிடு, நான் திரும்ப இந்த தவறுகளை செய்ய மாட்டேன், அதுக்காக இந்த 48 நாள் விரதம் இருந்து நான் கால்நடையாகவே பாத யாத்திரையாகவே உன் கோயிலில் உன்னை நான் பார்த்து தரிசனம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தான் செய்த தவறுகளை அந்த இறையருள் மன்னிக்கட்டும், அந்த எக்ஸ்கியூஸ் கேட்குறதுக்காக தான் இப்படி ஒரு வழிபாட்டு முறையை அவர்கள் ஏற்படுத்தினார். இதுதான் அதனுடைய உட்பொருள் அடங்கியிருக்கிறது. நம்ம அனைத்து கேள்வி பதிலையும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இதில் தாங்கள் அனைவரும் கேட்ட கேள்விகளில் உங்களுக்கு சரியான பதில் கிடைத்திருக்கிறதுன்னு அடியேன் நம்புகிறேன். அல்லது இதில் இருந்து உங்களுக்கு வேற ஒரு கேள்வி உருவாச்சுனாலும் தப்பு இல்லை. உங்களுடைய எல்லாவித கேள்விகள், அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அடியேனால் முடிந்தளவு உங்களுடைய மனக்குழப்பங்களை தீர்ப்பதற்கு அடியேனால் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்கிறேன். மீதம் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட கேள்விகள் என்பதால் அடியேனுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நானே தங்களுக்கு ஃபோன் செய்து அதற்கான விளக்கங்களையும் அதற்கான என்னால் முடிந்த நிவர்த்திகளையும் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே சிவம்.